ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. எனக்கு ஒரு சூப்பரான நண்டு மிளகு சுக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்குனதும் இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் காரத்துக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூள் சேர்த்ததும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். காரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் இதே போல் பண்ணிட்டு இருந்தால் நண்டு நல்லா வெந்திருக்கும் சூப்பராக. நமக்கு மழை காலத்தில் குளிர்காலத்தில் அடிக்கடிக்கு சளி பிடிக்குது இல்லையா, அதுக்கு இது போல் நண்டு மிளகு சுக்கா நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா சளி எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரசம் வச்சுட்டு இது போல் நண்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சாதம் நமக்கு உள்ளே நல்லா இறங்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் நண்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சூப்பரான நண்டு மிளகு சுக்கா. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.